வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு சென்சிட்டிவான ஹாட் டாபிக் வேங்கை வயல் சர்ச்சை. அதை பத்தி பார்க்க போறோம். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, திருமாவளவன், கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சியான அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவங்களும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தோட வேங்கை வயல் கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. 2022 வருஷம் நீர்த்தேக்க தொட்டியில மனித கழிவு கடந்தா சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காவல்துறை தான் இந்த விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாமே சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க இந்த கேஸை. சிபிசிஐடி என்ன பண்ணாங்க, ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட நேரடியாவே விசாரிச்சாங்க. 5 பேர்கிட்ட மாதிரி அவங்க குரல் மாதிரியை சோதிச்சாங்க. 30க்கும் மேற்பட்டவங்க கிட்ட டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் பண்ணாங்க. இந்த நிலையில தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல 3 பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா. இவங்க 3 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸ்பெஷல் கோர்ட்ல. குற்றப்பத்திரிகையில தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இறையூர் வேங்கை வயல் கிராமம் வந்து முட்டுக்காடு பஞ்சாயத்துல இருக்குது. அந்த முட்டுக்காடு பஞ்சாயத்தோட தலைவரா இருக்கிறவங்க தான் திருமதி பத்மா முத்தையா இவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தொட்டி ஆபரேட்டர் சண்முகம் அப்படின்றவங்கள பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க போல. அந்த பஞ்சாயத்து தலைவரோட கணவரை பழிவாங்க தான் இந்த மாதிரி சம்பவம் செஞ்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முரளிராஜான்றவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி துர்நாற்றம் வருது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் இவங்க 2 பேரும் போய் அந்த தண்ணி தொட்டி மேல போய் இந்த மலம் கலந்தா சொல்லி குற்றப்பத்திரிகையில தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்டை நீங்க பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம், நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் பரையர்கவை. இன்றைக்கு வேங்கவேல ஒரு 3 பேரை குற்றம் சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து முரளிராஜா பிசி, அவரோட அப்பா, அம்மா, மனைவி, பையன் 5 பேர் அதே ஊர்ல தான் அந்த பீ தண்ணியை குடிச்சாங்க. அப்புறம் வந்து முரளிராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆகியிருந்தாங்க. சுதர்சனோட அம்மா இதே பீ தண்ணியை குடிச்சுதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இவங்க சின்ன தாத்தா பேத்தியும் ஒன்னும் அட்மிட் ஆயிடுச்சு. முத்துகிருஷ்ணன் வகைராவில் அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன் முத்துக்குமார், அண்ணன் கண்ணதாசன், அண்ணி, தீபிகா, யாஷிகா, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இதுல வந்து தீபிகா வந்து மருத்துவமனையில பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, முத்தையாவு உண்டான பிரச்சனைகளை இவங்க பண்ணாங்கன்றாங்க. சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கிட்டோம் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா? ஆகவே இவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோவை வந்து எல்லாரும் வெளியிடுறாங்க. அதாவது முதல்ல விசாரணையில வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன், அரசு வேலை தரேன் அப்படின்னு மிரட்டுறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு பசங்க வீட்டுக்கு போன் பண்ணி அழுகுறாங்க. அப்போ வீட்டுல இருந்து எப்பா எது சொன்னாலும் நீங்க ஒத்துக்காதீங்கப்பா அப்படி இப்படின்னு இயல்பா பேசுறாங்கல்ல, அந்த ஆடியோக்களை முன்னும் வெட்டி இன்னைக்கு போடுறாங்க. இன்னைக்கு பல பேர் மேல நீங்க பொய் வழக்கு போடுறீங்க, அது பிரச்சனை இல்லைங்க. ஒரு 3 பேர் உள்ள கூட போகட்டும். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்னைக்கு வந்து வீசப்பட்டிருக்குல்ல. ஏப்பா இவங்கன்னா இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. எனவே தயவு செய்து இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுங்க. இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இதில் கண்டுபிடிக்கப்படணும்னா எல்லாரும் கேட்கிற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிடணும். இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எங்கள் மீது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மீது, பறையர் சமூகத்தின் மீது இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி கிளியரா கேட்கிறாரு, எப்படிங்க இந்த சம்பவத்தை பட்டியலினத்தவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுல இந்த 3 பேரோட குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. தன்னோட குடும்பம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு எப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரி காரியத்துல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நேற்று பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவங்க பத்திரிகையாளர் சந்திச்சாங்க. அப்போ அவர் சில கொஸ்டின் வச்சிருக்காரு தமிழக அரசு கிட்ட. பாதிக்கப்பட்டவங்களே எப்படி இந்த குற்றத்தை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு திருமாவளவன் கடுமையா கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாரு. வேங்கவேல் பிரச்சனையில சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றம் அளித்துள்ளது. உள்ளூர் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னுக்காக தான் சிபிஐ விசாரணை நாங்க முன்னாடியே கேட்டோம். அதன் அடிப்படையில் தான் சிபிசிஐடி விசாரணை பண்ணாங்க தமிழக அரசு. ஆனா 2 வருஷம் விசாரணைக்கு அப்புறம் குற்றம் சொன்னவங்களே குற்றவாளியா தமிழக அரசு ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உடனே மாத்துன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்துல பட்டியல் சமூக மக்களுக்கான மேல்நிலை நீர் தொட்டியில் சமூக விரோதிகள் மலம் கலந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு நடந்துச்சு. கடந்த 2 வருஷமா இந்த வழக்கு நடந்துச்சு. ஆனா எந்த முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை. மேலும் அந்த மலம் கலந்த தண்ணீரை அந்த கிராம மக்கள் பயன்படுத்தினாங்க. அதனால அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படுச்சு. மருத்துவ பரிசோதனையும் செஞ்சாங்க. அந்த மருத்துவ பரிசோதனையில மக்கள் பயன்படுத்திய குடிநீர்ல அதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வேங்கவேல் கிராமத்துல அந்த 3 இளைஞர்களும் தண்ணீர் தொட்டில ஏறி பார்த்திருக்கிறாங்க. அப்பதான் துர்நாற்றம் வீசுறதை கண்டுபிடிச்சிட்டு அந்த தொட்டியை கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. அப்பதான் அதுல மலம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் 26/12/2022 அன்னைக்கு காவல்துறையில புகார் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த புகார் சொன்ன இந்த இளைஞர்களையே காவல்துறை மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி இருக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கப்புறமும் பல கட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் சிபிசிஐடிக்கு தமிழக அரசு மாத்திச்சு. ஆனாலும் விசாரணையில எந்தவித முன்னேற்றமும் ஏற்படலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. 2 நாட்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை மனு தாக்கல் செஞ்சாங்க. அவசரமாக பட்டியல் சமூக மக்கள் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகங்களை எழுப்புவதாக அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க. திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணை மீது பொதுமக்களுக்கு துளியளவும் நம்பிக்கை இல்லை. 2 ஆண்டுகளாக கடந்த பிறகும் வழக்கை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்பதற்காக திமுக அரசு உள்நோக்கமா இந்த வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வாயை திறந்து இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லல. அவரும் ஓட்டுக்காக தான் வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இப்படி இருக்க மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு மதுரை அல்டாப்பேட்டைக்கு போறதா ஒரு கேள்வி. அங்க அவருக்கு பாராட்டு விழா நடத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வர்றதுக்கு காரணமே தமிழக அரசு தான். ஆனா இப்ப அவங்களே நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து பண்ணதுக்கு ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர்கள் கேட்கிறாங்க. அண்ணாமலையோட முழு முயற்சியால இந்த திட்டம் ரத்து செஞ்சிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐ கிட்ட மாத்துவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.